சாய் 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 ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறது நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய புனிதமான கமல திருப்பாதங்கள். ஷிரடியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தருமபுரியில் இருக்கக்கூடிய சத்குரு ஷிரடி சாய்பாபா புனிதமான ஆலயத்துக்கு வந்திருக்கு. வாங்க சாய்ராம், உள்ளே போயிட்டு எல்லா வல்ல சத்குரு ஷிரடி சாய்நாதருடைய திருவடியை நம்மளும் சேர்ந்து வணங்குவோம். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாய் அப்பாவுடைய புனிதமான கமல திருப்பாதங்கள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி ஷிரடியிலிருந்து புறப்பட்டு மகாராஷ்டிரா, கர்நாடகா, அதே போல் தமிழ்நாட்டில் சேலம், கரூர், புளியாம்பட்டி, இறுதியாக தருமபுரிக்கு நேற்று பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை மாலை வந்தது பாபாவுடைய பாதங்கள். அப்படியே மாலை வந்த பிறகு பாபாவுடைய பாதங்களில் தருமபுரியில் இருக்கும் சாய் பக்தர்கள் எல்லாமே ஒரு ஊர்வலமாக கொண்டு வந்து இறுதியாக நேற்று இரவு வந்து பாபாவுடைய கமல திருப்பாதங்கள் தருமபுரியில் பூபதி தோட்டம் என்ற இடத்துல சாய் நகர் என்ற ஊர் இருக்குது. அந்த இடத்துல அமைஞ்சுள்ள பாபாவுடைய ஆலயம்தான் ஷிரடி சாய்பாபாவுடைய தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்தில் நேற்று இரவு, அதாவது வேலைக்கிழமை இரவு வந்து பாபாவுடைய பாதங்கள் வந்துருச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிலிருந்து இரவு 10 மணி வரையும் சாய் பக்தர்கள் இங்கு வந்து தங்கு தடை இல்லாமல் பாபாவுடைய பாதங்களை வணங்குற மாதிரி தருமபுரி கோயில் நிர்வாகம் வந்து சிறப்பாக ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. சாய்ராம், பாபாவுடைய பாதங்கள் ஷிரடியிலிருந்து வருகை தந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே எண்ணற்ற சாய் பக்தர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தருமபுரி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எண்ணற்ற சாய் பக்தர்கள் வந்து தேடி வந்து பாபாவுடைய திருவடியை வணங்குறதுக்கு அவளோட லைனில் காத்துட்ருக்காங்க. இந்த தருணம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா ஷிரடி சமஸ்தானம் வந்து சாய் பக்தர்கள் வந்து பாபா கிட்ட ஷிரடிக்கு வந்து வணங்க முடியாத பக்தர்களுக்காக தான் இந்த ஒரு ஏற்பாடை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது பாபாவுடைய பாதங்களை ஊராக கொண்டு போனோம். அப்படி கொண்டு போய் ஷிரடிக்கு வர இயலாத பக்தர்களுக்கு இந்த பாதத்தை காட்டும்போது குருவோடைய அருள், நம்ம பாபாவுடைய அருளும் ஆசியும் கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் பாபாவுடைய பாதங்கள் வந்து கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி ஷிரடியிலிருந்து புறப்பட்டு அப்படியே மகாராஷ்டிரா, கர்நாடகா, மறுபடியும் பெங்களூர்லேருந்து உங்களுக்கு சேலம், கரூர், புளியாம்பட்டி, இறுதியாக இன்னைக்கு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் தமிழ்நாட்டில் தர்மபுரியில் பூபதி தோட்டம் என்ற இடத்துல சாய் நகர் என்ற இடம் கிட்ட இந்த பாபாவுடைய புனிதமான தியான மண்டபம் ஆலயம் இருக்குது. இங்கு வந்து எண்ணற்ற சாய் பக்தர்கள் இன்னைக்கு 25/4/2025 வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை பாபாவுடைய திருவடிகளை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், பாபாவுடைய திருவடிகளை தொட்டு வணங்குறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது. இந்த காட்சிகள் எல்லாமே ரொம்ப நம்ம மனசில் பயபக்தியோடு எப்பொழுதும் பதிய வைக்கணும். ஏன்னா குருவுடைய திருவடியை வந்து தொடர பாகியம் ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தானம் ட்ரஸ்டேஜி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சைரம், கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுக்கு நன்றிகள் தெரிவிக்கணும். அதே போல் ஷிரடி சாய்பாபாவுடைய சமஸ்தான ட்ரஸ்டேஜோடைய முதன்மை செயல்துறை அதிகாரி திரு கொரஷா கதிர்கலுக்கும் நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கணும். ஏன்னா திரு கொரஷா கதிர்கல் அவருடைய முயற்சியால் தான் பாபாவுடைய பாதங்கள் வந்து தமிழ்நாட்டில் எல்லா முக்கியமான இடத்துக்கும் வந்திருக்கு. குறிப்பாக கிராம பக்கத்துக்கு வந்திருக்கு. கோடி நன்றிகள் நம்ம பாபாவுக்கு இந்த நேரத்தில் தெரிவிக்கலாம். பாபாவுடைய பாதங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் வரும்பொழுது மக்கள் பார்த்திங்கன்னா, சாய் பக்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு வந்து அந்த பாதங்களை வந்து தொட்டு வணங்குறாங்க. பாபாவே நம்ம ஊருக்கு வந்து நம்மளுக்கு அருள் ஆசியம் வணங்குற மாரி அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷம் பொங்க பாபாவுடைய நாமத்தை சொல்ல பக்தர்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக பாபாவுடைய பாதத்தை வரவேற்று தொடர்ந்து வணங்கிட்டு இருக்காங்க. சாய்ராம், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இன்றைக்கி காலையில் 7 மணிலிருந்து இரவு 10 மணி வரையும் பார்த்திங்கன்னா நம்ம தருமபுரியில் தமிழ்நாட்டில் பூபதி
தோட்டம் என்ற இடத்துல சாய் நகர் என்ற ஒரு தெருவு இருக்குது. அந்த இடத்துல இந்த புனிதமான சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய தியான மண்டபம் அமைஞ்சிருக்கு. இந்த தியான மண்டபத்தில் இப்போ சாய் பக்தர்கள் வந்து ஷிரடியிலிருந்து வரக்கூடிய பாபாவுடைய புனிதமான கமல திருப்பாதங்களை வந்து தொட்டு வணங்கி பாபாவுடைய அருளும் ஆசியம் பெற்றிருக்காங்க. பாபாவுடைய பாதங்கள் நேற்று இரவே வந்துருச்சுன்னு சொன்ன உடனேயே நம்ம தருமபுரியை சார்ந்த சாய் பக்தர்கள் பார்த்திங்கன்னா காலையிலிருந்து சரியாக 7 மணிலிருந்தே இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா பாபாவுக்கு ஆரத்திகளும் காலையில் ஆரத்தியும் போட்டிருக்காங்க, மத்தியான ஆரத்தியம் நடைபெற்றது, இரவு ஆரத்தியம் செஞ்சுருக்காங்க. எண்ணற்ற பக்தர்கள், ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்கள் வந்து பாபாவை தரிசனம் பண்ணிட்டு பாபாவுடைய பாதத்து கீழே இருக்க அந்த புனிதமான பாதுகையை தொட்டு வணங்கி சந்தோஷத்தோடு அவங்க வந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி அவங்க வெளியேறும்போது, கோயிலை விட்டு வெளியேறும்போது அவங்க வந்து மனமட்டம் சந்தோஷம் அடையக்கூடாது, வயிறும் திருப்தி ஆகணும்னு சொல்லிட்டு சாய் பக்தர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அந்த ஆரத்தி முடித்த பிறகு தொடர்ந்து வந்து வெளியில் அன்னதானமும் கொடுத்துட்ருக்காங்க. பாபாவுடைய திருவடியை வந்து எப்போமோ எந்த நேரத்திலும் நம்ம நினைவு வைக்கணும். ஏன்னா குரு தேடலில் இருக்க ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே குருவோட உதவி இல்லாமல் நம்ம அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாது. பாபாவுடைய திருவடியை பிடிச்சி நம்ம அடுத்த ஒரு முயற்சியை வைப்போம். கண்டிப்பாக பாபா எல்லாருக்குமே எல்லா நேரத்திலுமே உதவி பண்ணுவார். சரம் இப்போ நம்ம அப்படியே கோயில் விட்டு வெளியே வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கு வந்து ஆயிரக்கணக்கான சாய் பக்தர்களுக்கு இங்கு வயிறான உணவு போட்டு எல்லா பக்தர்களையும் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக்க அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அல்லாஹ் மாலிக்.